பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசெண்டா கமருதீன் அண்ணாக்கும் பார்வதி அக்காவுக்கு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு எல்லாருக்கும் மக்கள் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம் சொல்லலாம். எங்க பார்த்தாலும் சரி, சோசியல் மீடியால யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எங்க போனாலும் அதுதான் ஃபுல்லா யார பார்த்தாலும் பேசுற ஒரே விஷயம் அதுதான். ஆமா, அவங்க பண்ணிக்கிட்டு போய்தான் அப்படிங்க பேசுறது. அப்படியே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷோவோடைய ஃபார்மேட்டே அப்படிதான். அந்த ஷோவோட கோர் ஐடியாவே அதை நோக்கி தான் இயங்குது. அப்போ அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ், அதனுடைய கண்டஸ்டன்ஸ் அதை பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவோட ஆரிஜின்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிக் பாஸ் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ இந்தியாவில மட்டும்தான் பேரு பிக் பாஸ். இந்தியாவை தவிர அக்ராஸ் த குளோப் எங்க போனீங்கனாலும் அது பேரு பிக் பிரதர். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா நீங்க 1949க்கு போகணும். அப்போ 1949ல ஜார்ஜ் அருள் அப்படிங்கிறவர் ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவலோட பேரு 1984. அந்த நாவல்ல பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பாரு. அதுல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அங்க பிக் பிரதர் இருக்கக்கூடிய அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாட்டுல சர்வாதிகார ஆட்சி நடந்துச்சுன்னா மக்களுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அங்க மென்டலாவும் பிசிக்கலாவும் அவங்களுடைய அந்த டார்ச்சர், அவங்க அனுபவிக்கிற டார்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த நாவல்ல சொல்லியிருப்பாரு. அது அவர் ஒரு வார்னிங்கா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான சர்வாதிகார ஆட்சி நம்ம உலகத்துல, நம்ம நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதனால இப்படி இருக்கக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாமே டெமோக்ராட்டிக் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம நாடுமே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். பட் அந்த நாவல் 1999ல ஒரு டிவி ஷோவா பரிணாமம் அடையுது. அதாவது நெதர்லாண்ட்ஸ்ல அந்த நாவலை ஒரு டிவி ஷோவா மாத்துறாங்க. இதே மாதிரி ஒரு 24/7 சர்வேலன்ஸ், சர்வாதிகார ஆட்சி மாதிரியே பாத்தீங்கன்னா இப்படி கொண்டுட்டு வராங்கன்னா 24 மணி நேரமும் உங்களுக்கு ஒரு கண்காணிப்பு கேமராக்கு கீழேயே தான் நீங்க இருப்பீங்க. ஒரு 10-20 பேர் கொண்டு போய் ஒரு வீட்டுல தங்க வைக்கிறாங்க. அந்த 24 மணி நேரமும் நீங்க காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆகும், டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒருத்தர் மேல பேசக்கூடிய தப்பா, அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா இவங்க சொல்லுவாங்க, இவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பத்தி இவங்க போய் இன்னொருத்தர் தப்பா பேசுவாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, நீ பெருசா நான் பெருசா சண்டை போட்டுக்குவாங்க. பிளஸ் அங்க கொடுக்குற டாஸ்க் பாத்தீங்கன்னா டார்ச்சர் டாஸ்கா தான் இருக்கும். அதாவது எப்படிலாம் அவங்கள ப்ரொவோக் பண்ணலாம், பிசிக்கலாவோ மென்டலாவோ எப்படி அவங்களை ப்ரொவோக் பண்ணலாம், ப்ரொவோக் பண்ணிச்சு நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷோவோட ஃபார்மேட், கோர் ஐடியாவே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படியே நெதர்லாண்ட்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆன அந்த ஷோ பயங்கரமான சக்சஸ். ஸோ அதை பார்த்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த ஷோவை அக்ராஸ் த குளோப் எல்லா கண்ட்ரிலையுமே லான்ச் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் பிக் பிரதர் அப்படின்னு சீசன் 27-28 போயிட்டு இருக்கு. ஸோ மாதிரி அக்ராஸ் த குளோப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸுமே மோஸ்டா இந்த ஷோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய இந்தியன் வெர்ஷன் தான் இந்தியால பிக் பாஸ் அப்படின்னு லான்ச் பண்றாங்க. இந்தியால நிறைய லாங்குவேஜஸ் இருக்கனால மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல மல்டிபிள் சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஆரம்பிச்ச ஷோ தான் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ. அந்த ஷோக்கு கண்டஸ்டன்ஸையே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எடுத்தா அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்களுடைய அந்த பேசுற விதமா இருக்கட்டும், அவங்க பண்ற விதமா இருக்கட்டும், அவங்களால நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸையே இங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணி தான் கண்டஸ்டன்ஸ் எடுத்து ஷோவையே நடத்துறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா அந்த லாஸ்ட் சீசனுக்கு திவாகரனாவை வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுருப்பாரு. அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய எப்படி ஒரு பாப்புலர் ஆனார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கப்போ அவர் ஏன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இவ்வளவு பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோக்கு கூப்பிடுறாங்க? பிகாஸ் அவரை எடுத்தாதான் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதனாலதான் அவரை தூக்கி உள்ள போடுறாங்க. யாரெல்லாம் உள்ள இருந்தா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குமோ, டிஆர்பி நல்லா கிடைக்குமோ, அவங்களதான் உள்ள கூட்டிட்டு வந்து போட போறாங்க. இதுதான் ரியாலிட்டி. அப்படி இருக்கப்போ அது ஏன் மக்கள் இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் 2 ரீசன்: சாடிசம் அண்ட் வாயரிசம். சாடிசம் அப்படின்னா கெட்டிங் பிளஷர் அவுட் ஆஃப் ஹர்ட்டிங் சம்மன். ஒருத்தங்க கஷ்டப்படுறத, ஒருத்தங்க சண்டை போடுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரெண்டு, பிடிக்காத ஒருத்தங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நடந்துருச்சு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவங்க மேல யாராச்சும் திட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும், சந்தோஷப்படுவாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோயிஸ்ட், நீ என்ன சைக்கோவான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்ப நம்ம பக்கத்து வீட்லயோ நம்ம ஊர்லயோ சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சண்டைய வேடிக்கை பாக்குறவங்க அதிகமா இருக்கும். அதை போய் பேசி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க யாராச்சும் 1-2 பேர். இப்போ ஒரு 50 பேர் வேடிக்கை பாக்குறாங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் போய் சமாதானப்படுத்தலாம், அவங்களை தடுக்கலாம்னு நினைப்பாங்க. மீதி இருக்கு 30-40 பேர் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் ஹியூமன் நேச்சர். நம்மளுடைய நேச்சரை பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உட்காந்து வாட்ச் பண்ணுவோம், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம வீட்டுல நமக்கு அது சண்டை நடக்காத வரைக்கும் நமக்கு அது ஒரு கதை, நமக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். அதுதான்
சாடிசம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கப்ப அந்த ஷோல டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, தப்பா பேசிப்பாங்க, புறம் பேசிட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம். அந்த ஒரு சாடிஸ்ட் நேச்சர்னாலதான் மக்கள் ஆடியன்ஸ் அவ்வளவு பேர் அந்த ஷோவை பாக்குறாங்க. அதுக்கடுத்து வாயரிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பிரைவேட் லைஃப்ல அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்தியாவோட டாப் செலிபிரிட்டி எடுத்துக்கீங்களேன். இப்போ நீங்க வந்து சூர்யா சாரா இருக்கட்டும், விஜய் அண்ணாவா இருக்கட்டும், அவங்களா இப்போ ஒரு விளாக் போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் காலையில எந்திரிச்சு எடுத்து வரைக்கும் அந்த விளாக் எவ்வளவு வியூஸ் போகும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்களே விட்டுருங்க, நார்மலா யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போயிட்டு ஒரு பேஜஸ் எல்லாம் இருக்க நார்மல் இன்ஃபுளுசர்ஸ் பேஜ் எல்லாம் எடுத்துங்க. ஒருத்தன் ஒரு நியூஸ் பத்தி பேசலாம், ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி பேசலாம், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வியூஸ் போகாது. பட் ஒருத்தங்க நான் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், எத்தனை மணிக்கு பல்லு விளக்கினேன், எத்தனை மணிக்கு தூங்கினேன்லாம் ஒரு விளாக் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவு வியூஸ் போகும். அதுக்கு காரணம் இந்த வாயரிசம். அதாவது அடுத்தவங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இன்னைக்குமே இருக்கு. அந்த ஒரு ஆர்வத்தினாலதான் நம்மளோட யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய விளாக் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் விளாக் ரீசெண்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த ரீசன் தான். ஸோ ஆனா இந்த 100 நாள் அந்த ஷோ நடக்கிறப்போ எவ்ரிடே உங்களுக்கு 100 நாள் ஒரு டெய்லி ஒரு டோசேஜ் மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். இன்னைக்கு இவங்க சண்டை போட்டாங்க, இன்னைக்கு அவங்க சண்டை போட்டாங்க, இன்னைக்கு இவங்க இந்த டாஸ்க்ல இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அந்த டாஸ்க்ல அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த ஷோவோட கோர் ஐடியாவே அதுதான். அப்படிதான் இருக்கும். அதை தான் மக்கள் பார்க்க விரும்புறாங்க. அதனால மக்களுக்கு அவங்க அதை போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதுல முட்டாள் யாரு அப்படின்னா நம்ம தான், பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகிய நம்ம தான். நம்மளுடைய டைம் அண்ட் எஃபோர்ட் வேஸ்ட் பண்ணி நம்ம தான் பார்க்குறோம். அதனால ஏர்ன் பண்றது, மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறது யாரோ ஷோவோட ப்ரொடியூசரும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸும். பட் இதனால அஃபெக்ட் ஆக போறது நம்ம தான். அதுக்கோசரம் அவங்க 2 பேரும் நடந்துகிட்ட விதம் கரெக்டானு கேட்டீங்கன்னா இல்ல. கமருதீன் அண்ணா பண்ணதா இருக்கட்டும், பார்வதி அக்கா பண்ணதா இருக்கட்டும், அவங்க பேசின விதமோ இல்ல அவங்க நடந்துகிட்ட விதமோ துள்ளி கூட சரி கிடையாது. அது முற்றிலும் தவறுதான். ஆனா அந்த ஷோவோட ஃபார்மட்டே அப்படிதான். அப்படிங்கிறப்போ அவங்கனால என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த நீங்க நல்லவராகவே இருந்து அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளாவே இல்லைனாலும் நீங்க அங்க போயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மாறிடும். ஏன்னா நீங்க ஹிந்தி பிக் பாஸ்லாம் எத்தனை இது சினாரி கேஸ் ரெடி எடுத்து பாருங்க. நிறைய பேர் அந்த ஷோல வீட்டுல இருந்துட்டு வந்துட்டு நான் வெளியே போயிட்டு எனக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நான் போயிட்டு தெரப்பிக்கெல்லாம் போனேன், சைக்காலஜிஸ்ட் போயிட்டு தெரப்பி அட்டன் பண்ணேன், ஒரு 1 or 2 months என்னால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப மென்டலான அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் தான் நடக்குது. சோ அப்படி இருக்கப்போ அந்த மென்டல் இருந்து இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு கான்சியஸோடு இருப்பாங்க. போக போக அவங்களுக்கே அது பழகிடும். ஓகே, டெய்லி கேமரா இருக்கு, நம்ம இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் அன்றாட வாழ்க்கையை போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுடைய கேரக்டர் உண்மையாலுமே அவங்களோட கேரக்டர் அப்படி இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ஷோக்காக அந்த இடத்துல அவங்க இப்படி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம இது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் நம்ம டிவில பார்க்கக்கூடிய அந்த போன் பார்க்குற ஸ்கிரீன்ல பார்க்கறத மட்டுமே நம்பிக்கிட்டு ஒருத்தங்களை முற்றிலுமா தவறாவோ சரியாவோ பேசுறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் யுவர் டிசிஷன். அந்த ஷோவை நீங்க பார்க்க போறீங்களா, சப்போர்ட் பண்ண போறீங்களா என்னங்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. பட் இந்த ஷோவோட கோர் ஐடியாவே அதுதான். சோ அதை நம்மளால மாற்ற முடியாது. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க.